வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லேப்டாப்பை பற்றி லேப்டாப்போட போர்டை பற்றி லேப்டாப்பை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், பொதுவாக ஒரு லேப்டாப் எடுத்தோடனே நம்ம என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு லேப்டாப்பை எடுத்த உடனே இம்பிடன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இம்பிடன்ஸ்ன்னு பார்க்குறது காட்டிலும் முதல்ல ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனன்ட்ஸில் ஒரு வெளிப்புற தோற்றம். லேப்டாப் எடுத்தோன்னா எல்லாத்துலேயும் காம்பனன்ட்ஸ், அதாவது ஸ்பேர்ஸ் இருக்கும். இந்த ஸ்பேரில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், மாஸ்ஃபெட்டு, ஐசியோட பின்ஸு, கனெக்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் யூஎஸ்பி கனெக்டரு, லேன் கனெக்டரு, எல்லா கனெக்டர் இருக்கும், கெப்பாசிட்டர் இருக்கும், ரெசிஸ்டர் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படி இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் பார்க்கணும். அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டிஷனும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பார்க்கும்போது வெளிப்புற தோற்றம், வெளிப்புறத்தில் இப்போ ஒரு 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 கனெக்டர்ஸ் பின்னை பார்த்தீங்கன்னா, பின்லாம் எப்படி இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கொள்ளாமல், இல்லை ஒன்றோட ஒன்று அழுக்கு இல்லாமல், ஃபங்கஸ் அப்படின்னுவாங்க. ஃபங்கஸில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் பட்டால் எப்படி இருக்கும், தண்ணியில் பட்டால் ஒரு மாதிரி பூ பூத்தது மாதிரி, அந்த உப்பு பூத்தது மாதிரி இருக்கும். அப்போ அது என்ன சொல்லுவாங்கன்னா, அது அந்த இடத்துல அது ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால, அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அழுக்கு படிஞ்சு, ஒன்றோட ஒன்று அழுக்கு சேர்ந்து, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன ஆகுன்னா, அடுத்ததான வேலை செய்ய விடாமல் அந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதுதான் சொன்னால் அப்படி தான் சொல்லணும். அந்த ஐசிக்குரிய வேலையை செய்ய விடாமல் அந்த இடத்துல ஒரு தடை அந்த இடத்துல நிற்கும். அப்போ அதை என்ன பண்ணலாம், நம்ம ஒரு நல்ல ஐபி எடுத்து, நல்ல ஐபின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல நல்ல ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி விடலாம். க்ளீன் பண்ணி விட்டால் ஒவ்வொரு கனெக்டர்ஸ், அந்த கனெக்டரில் இருக்கிற பின்னை தனித்தனியாக வர்ற வரைக்கும் சுத்தமாக நம்ம அதை க்ளீன் பண்ணலாம். சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்குமா இல்லை தேருமா அப்படின்னு தெரியும். ஒரு சில போர்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு பூத்த மாதிரி இருந்துட்டு அந்த அந்த போர்டே அரிச்ச மாதிரி இருக்கும். ஒரு உப்பு தள்ளப்பட்டால் ஒரு பொருள் எப்படி அரிச்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அந்த கெப்பாசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டிலாம் ஒரு சைடு அரிச்சு போயிருக்கும். ஒரு 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 சைட்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டேமேஜாகவும் இருக்கும். இந்த கனெக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த அந்த ஜாயிண்ட்டு, கெப்பாசிட்டரோட ஜாயிண்ட்டு, ரெசிஸ்டரோட ஜாயிண்ட்டு, அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் இல்லாமலே இருக்கும். அப்போ அதை வச்சே நம்ம அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம எடுத்துடலாம். அப்போ இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிற போது, இப்போ இந்த இடத்துல எனக்கு சால்ரிங் டிப்பு இல்லை, எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல எனக்கு சால்ரிங் டிப்பு இல்லை. இப்போ இந்த இடத்துல நான் பார்க்கும்போது அந்த சால்ரிங் டிப்பு இல்லைங்கிற போது, நான் அந்த இடத்துல ஒரு சால்ரிங் டிப்பை வச்சேன்னா போர்டோட கண்டிஷன் நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. போர்டு எல்லாம் நல்லா இருக்குது, அந்த இடத்துல மட்டும் எனக்கு ஒரு டேமேஜ் இருக்குது, இந்த இடத்துல மட்டும் ஒரு கண்டிஷன் நல்லா இல்லை அப்படிங்கிற என் பார்வைக்கு தெரிஞ்சுன்னா, ஒரு மன திருப்தி இல்லை அப்படிங்கிற கண்டிஷனில் நான் அந்த இடத்துல அதை வைக்கலாம். ரீசால்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசால்ரிங் அந்த இடத்துல இப்போ பார்த்துட்டு ரீசால்ரிங் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் எல்லா கனெக்டர்ஸும் போது பார்க்கணும். இப்போ லேண்ட் கனெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, லேண்ட் கனெக்டரில் அந்த பின்னு சொருவி உடஞ்சிருக்கும். ஒரு சில அந்த பின்னு கூட சொருவ தெரியாமல் சொருவி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடாப்டர் சொருவணும்ல, லேப்டாப்பில் பொறுத்தவரைக்கும் அடாப்டர் சொருவும் போது அந்த அந்த அடாப்டர் சொருவ தெரியாமல் கூட அதை உடச்சி வச்சுருப்பாங்கலாம் நிறையா இருக்கும். அந்த அடாப்டர் சொருவ நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதை போட்டு ஒரு மாதிரி இழுத்து அந்த இடத்துல உடச்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டர் உள்ள 90 வோல்டேஜ் அது வோல்டேஜ் கரண்ட் சப்ளை போகாது. அப்போ ஒரு போர்டை முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஃபிசிக்கல் டெஸ்ட். குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷம் பார்க்கணும். ஒவ்வொரு இதுக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வோல்டேஜ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 19 வோல்டேஜ், பேட்டரியிலேருந்து வந்தால் அது 12 வோல்டேஜ், 19 வோல்டேஜ் போகிறதுலேருந்து பிரிஞ்சு போகும். அதாவது 3 வோல்ட் 5 வோல்ட் வோல்டேஜ், 3 வோல்ட் 5 வோல்டேஜ் மாத்திரம் இல்லை, 3 வோல்ட் 5 வோல்டேஜ்
ரேமுக்கு போகும்போது ரேமுக்கு ஒரு வோல்டேஜ் மாறும். ரேமுக்கு போயிட்டு ரேமில் இருந்து 2 வோல்டேஜ் பிரியும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் DDR3ல் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்டேஜ் வரும். அது ஒரு லெவலு. அந்த DDR3 ரேமே எடுத்து அதிலிருந்தே எடுத்து 0.75 அப்படிங்கிற ஒரு வோல்டேஜும் எடுப்பாங்க. ஒவ்வொரு செக்ஷனில் இருந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கு கம்யூனிகேஷன் உண்டு. அதாவது இன்டர்மீடியட். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்ல போனால் சார்ஜிங் ஐசிலேருந்து ஐஓக்கு போகும். ஐஓ என்ன பண்ணும்? ஐஓ எல்லா இடத்துக்கும் அந்த ஒருவித பேச்சு மொழியில் அவங்களுக்குள்ளே, அதாவது எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன போகும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சார்ஜிங் ஐசிலேருந்து ஐஓக்கு ஏசி ஓகே அப்படிங்கிற ஒரு சிக்னல் போகும். அந்த ஐஓ பிசிஹெச்சுக்கு ஐசிஹெச்சுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். பவர் பட்டன் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டிசி செக்ஷன்லேருந்து போகும்போது அது ஒரு வித பாசியை சொல்லும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக செயல்படும். 19 வோல்டேஜ், 3 வோல்ட், 5 வோல்டேஜ், 1.5 வோல்டேஜ், 0.75 வோல்டேஜ், ஐசிஹெச் அல்லது பிசிஹெச் 1.05 வோல்டேஜ், கோர் வோல்டேஜ்னு ஒன்று இருப்பாங்க 0.9 அல்லது 1 வோல்டேஜ். இது இல்லாமல் கிராஃபிக்ஸ் வோல்டேஜ்னு ஒன்று எடுப்பாங்க, அது ஒரு 1.05 வோல்டேஜ். பொதுவாக 19 வோல்டேஜ் அடாப்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேட்டரி கனெக்டரில் பார்க்கும்போது வோல்டேஜ் வந்துச்சுன்னா, அதாவது 3.3 வோல்டேஜ் வந்துச்சுன்னா ஒரு சில சிம்டம்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதோட ரிசல்ட் தான் பேட்டரி கனெக்டர். இன்னும் எல்லா கனெக்டர்லையும் சொல்லி அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நான் சுருக்கமாக அதை சொல்லி முடிக்கிறேன். அப்போ கொஞ்சம் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு விதமான வோல்டேஜ் வரும். அப்போ இந்த இடத்துல வந்துருச்சுன்னா எனக்கு இந்த லெவல், அதாவது எஸ்எல்பி அண்டர்ஸ்கோர் PM SLP PM underscore SLP underscore S5 PM underscore SLP underscore S4 PM underscore SLP underscore S3 இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ். ஆல்வேஸ்னு ஒரு ஸ்டேஜ், அடுத்து வந்து சஸ்ன்னு ஒரு ஸ்டேஜ், ரன்னு ஒரு ஸ்டேஜ். இது ஒவ்வொரு ஸ்டேட்டை தனித்தனியாக பிரிப்பாங்க. பிரித்து CPU கோருக்கு கடைசி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒவ்வொரு வோல்டேஜ் பிரிஞ்சு போய் டிஸ்பிளே வர்றதுக்கு ஒவ்வொரு வோல்டேஜும் எடுப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால், அதாவது 19 வோல்டேஜ் கொடுக்குறாங்கன்னா 19 வோல்டேஜ் கொடுத்து ஃபர்ஸ்ட் மாஸ்பெட், செகண்ட் மாஸ்பெட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா CLRன்னு கொடுத்து கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர், அது கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர். இதை தாண்டி வரும்போது எல்லா ஐசிக்கும் இந்த 19 வோல்டேஜ் போகும். எல்லா செக்ஷனுக்கும் இதை எடுப்பாங்க. இதை எடுத்து அங்கேருந்து ஒரு ஐசியை போட்டு அந்த ஐசியிலேருந்து என்ன வோல்டேஜ் வரணும் அப்படிங்கிறத போட்டு மாஸ்பெட்டை போட்டு பிரித்து அந்த இடத்துல ஒரு காயில் போட்டு அந்த இடத்துல இருந்து தான் அதை பிரித்து அது என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத அந்த ஐசிக்கு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது. இப்போது நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன், சென்னையில் நிற்கிறேன். சென்னையிலேருந்து எனக்கு கன்னியாகுமரி போகிறதுக்கு வழி தெரிஞ்சால் தானே நான் போக முடியும். ஒன்று நான் கிளம்புற இடம் தெரியணும், கிளம்புற இடத்துலேருந்து நான் போய் சேர்றதுக்கு ரூட்டு தெரியணும். அப்போ நான் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேனா அப்படிங்கிறது தெரியணும். ஒன்று நான் கிளம்புற இடம் சென்னை, சரியா? இந்த இடத்துல இருந்து நான் திருச்சி வரைக்கும் வந்துட்டேங்க, திருச்சி வரைக்கும் வந்துட்டேன். ஓகே, இப்போ இதை தாண்டி எனக்கு போகிறதுக்கு வழி தெரியல. அப்போ எனக்கு இங்கே வரைக்கும் தெரிஞ்சால் தானே நான் போக முடியும். இந்த மெத்தட் என்ன சொல்லுவாங்க, நான் ட்ரேசிங் மெத்தட் வாங்க. நான் இந்த இடத்துல இருந்து இங்கே வர்றதுக்கு ட்ரேசிங் மெத்தட், சரியா? இப்போ ட்ரேசிங் பண்ண தெரியணும். ஒரு போர்டு ஒர்க்கிங்கா நாட் ஒர்க்கிங்கா அப்படிங்கிறது தெரியணும். ஒர்க்கிங்கிற வேலை செய்கிற இடங்களில் கான்செப்ட் வேறு, நாட் ஒர்க்கிங்கிற கான்செப்ட் வேறு.
இப்போ ஒவ்வொரு போர்டுக்கும் ஒவ்வொரு விதமாக செயல்படும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் மாறும். ரிப்பேரிங் அந்த சர்வீஸ் பண்ணுற மெத்தடு மாறும். இப்போ இந்த மாஸ்பெட் இருக்குன்னா எக்ஸாம்பிள், இந்த மாஸ்பெட் இருக்குது. இந்த மாஸ்பெட்டோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜிங் ஐசி, எனக்கு இந்த சார்ஜிங் ஐசி என்ன வேலையை செய்யணும், அப்போ இங்கே இதுக்கு அதுக்கு என்ன கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சால் தானே நான் செய்ய முடியும். இந்த ஐசிக்கு எனக்கு என்ன கான்செப்ட், அப்போ இந்த அடாப்டர்லேருந்து எனக்கு என்ன கான்செப்ட், இந்த சிஎல்ஆரோட கான்செப்ட் என்ன, இந்த மாஸ்பெட் வேலை பார்க்கணும்னா அப்போ யார் எனக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியணும். ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு வேலையும் தெரிஞ்சால் தான் லேப்டாப் எடுத்து சர்வீஸ் பண்ண முடியும், லேப்டாப்பை ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்க்கணும், ஃபிசிக்கலாக டெஸ்ட் பார்த்துட்டு வோல்டேஜ் எல்லா டெஸ்ட்டுக்கும் போகுதா பார்க்கணும், காயிலோட இம்பிடன்ஸ் பார்க்கணும், இம்பிடன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணி ரிசல்ட் எடுத்தால் தான், அது மட்டும் இல்லை எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஒரு நல்ல டெக்னீஷியனாக, ஒரு எக்ஸ்பர்ட் டெக்னீஷியனாக மாற முடியும். தேங்க்யூ.